நான் அரசு பணியிலிருந்து விலகி கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு மேல் ஆவதால் இப்போது லேட்டஸ்டான ப்ரொசீஜர்ஸ்லாம் என்னன்றது எனக்கு தெரியாது. நேற்று நம்ம நிகழ்ச்சியில் கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். டிஎன்சி கேப் வெப்சைட்டில் கம்பேஷன் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு போட்டிருந்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு நான் இது கேள்விப்பட்டதே இல்லை இந்த டேர்ம். சரி, அவர் சொல்கிறாரு என்னென்னு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இணையதளத்தின் உள்ளே சென்று பார்த்தால் ரொம்ப நல்ல சிஸ்டம். தமிழகத்தில் எந்த துறையில் எந்த அரசு ஊழியர் இறந்தாலும் அவரது வாரிசுகள் இந்த இணையதளத்தில் தான் விண்ணப்பிக்க வேண்டும், எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஸோ அதெல்லாம் தொகுத்துக்கிட்டே வராங்க. எங்கே காலியிடம் ஏற்படுகிறதோ, எங்கே அரசு பணிக்கான தேவை எழுகிறதோ அப்போ இந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்து அங்கே போட்டுறது. ஸோ இப்போ பொதுப்பணித்துறையில் ஒரு அரசு ஊழியர் இருந்தால் பொதுப்பணித்துறையில் தான் முன்பு வேலை கிடைக்கும். இப்போது அப்படி அல்ல. பொதுப்பணித்துறையில் இருந்த அரசு ஊழியரின் வாரிசுக்கு கால்நடை பராமரிப்பு துறையில் கிடைக்கும், கால்நடை பராமரிப்பு துறையில் இருப்பவருக்கு மீன்வளத்துறையில் கிடைக்கும், மீன்வளத்துறையில் இருப்பவர் இறந்து போனால் நீர்வளத்துறையில் கிடைக்கும், வருவாய்த்துறையில் கிடைக்கும், காவல்துறையில் கிடைக்கும். இப்படி இதை தொகுத்துட்டாங்க. ரொம்ப அழகாக அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது பதிந்து விட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை என்னன்றதை அதிலே காமிக்கிறாங்க. ஸோ போய் அந்த இணையதளத்துக்கு போய் பார்த்தா இன்றைய தேதிக்கு கருணை அடிப்படையில் பணிக்கு விண்ணப்பித்து காத்திருப்போரின் எண்ணிக்கை 8856. 8000ன்னு வச்சுக்கோமே. இந்த 8000 பேரை விட்டுட்டு நீங்கள் கரூரில் இறந்தவங்களுக்கு எப்படி சர்டிஃபிகேட் முதல்ல வேலை கொடுத்தீங்க? கோர்ட்டு கேட்குமா கேட்காதா? ஒரு 10 ஆண்டுகளாக ஒருவர் விண்ணப்பித்து காத்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோமே. அவர் போய் சார் 10 வருஷமாக வெயிட் பண்ணுகிறேன், இவங்க என்ன சார் இதுக்கு தூக்கி கொடுக்குறாங்க? எங்கள் அப்பா கவர்மெண்ட் சர்வெண்ட் சார், இவங்க கரூரில் சினிமா ஆக்டரை பார்க்க போய் உயர்ந்தவங்க சார், இவங்க எங்கள் அப்பா கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆஃபீஸர் சார், எனக்கு இது உரிமை, சட்டபூர்வமாக எனக்கு இது எலிஜிபிள். கரெக்டா? அவங்களுக்கு எலிஜிபிளே இல்லை சார். புது ஸ்கீம் போட்டு நடுவில் சொல்லுறாங்க சார், வேணா க்யூவில் என் பின்னாடி வர சொல்லுங்கள் சார். கரெக்டு தானே? நான் 8 வருஷமாக வெயிட் பண்ணுறேன் சார். அவங்களுக்கு கருணை அடிப்படையில் கொடுக்குறதா பின்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பின்னாடி வெயிட் பண்ண சொல்லுங்கள் சார். அண்டு இது தாவேக்க இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக வேலை செய்யுமான்னு தெரில. சில மீடியாக்கள் நேற்று போய் அந்த பணியில் ஜாயின் பண்ணி நாளிலேருந்து வேலைக்கு வராதுமான்னு சொல்லிட்டாங்களே கோர்ட்டில், அவர்களிடம் போய் பைட்டு போடுறாங்க. நீதிமன்றங்கள் கருணை காட்ட வேண்டும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், இங்கே 30 லட்சம் வச்சுக்கு கஷ்டப்படுறீங்களா? நான் பேச வேணான்னு பார்க்குறேன். குழந்தைங்களை தூக்கிட்டு வராதுன்னு சொன்னால் 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு போகிறீங்க. அந்த நெரிசலில் இழப்பீடு கொடுத்தாச்சு. இந்த பஞ்சாயத்தெல்லாம் தானே தலையில் இழுத்து போட்டு கொண்டது தாவேக்க அரசு. எல்லாரும் சொன்னாங்க வேண்டாங்க, தப்பு பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. உங்கள் அட்வொகேட் ஜெனரல்கிட்ட கேட்டாலே சொல்லியிருப்பாரு வேண்டாங்க, திங்க். சரி, நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணிட்டாங்க, விசாரணைக்கு வருது. அன்றைக்கி தான் நீங்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. அங்கே கரூரில் போய் அந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அந்த மக்களை மேடைக்கு அழைத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் நாங்கள் அரசு பணி வழங்குவதை ஒத்தி வைக்கிறோம். முடிஞ்சு போச்சா? டீசெண்டாக இருக்குமா? கூட இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் போய் கொடுங்க சார், பார்த்துக்கலாம். எப்படி தடுப்பாங்க? ஒன்றாகுது, போய் கொடுங்க அப்படி இந்த ஐடியா கொடுத்தவர் தான் அவசரமாக யாருக்கும் முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் காப்பியே வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் அப்பீலுக்கு போகிறோம் என்று சொல்கிறார். ஸோ இப்போ இதில் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் மட்டும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருமா? சார் மீன்வைல் இவங்கெல்லாம் வேலை பார்க்கலாமா கூடாதாங்க சார்? எப்படிமா அந்த பதவி வழங்கிய அந்த அரசாணையை நீதிமன்றம் ரத்து செய்து விட்டது. அந்த தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தாலே ஒழிய இவர்கள் பணியில் சேர முடியாது. அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் இந்த ஆர்டர் ஒபே பண்ணி ஆகணும். சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஆர்டரை தடை செய்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக போடணும். ஏன்னா இப்போ நவ் தே ஆர் நாட் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ். இது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம், நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல, இது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம். நீங்கள் 2 பேரும் தான் அந்த பணியில் ஜாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்னைக்கு இந்த மதுரை உத்தரவு வந்துச்சோ அன்னையிலேருந்து நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லை சொல்லி முடிச்சா. இப்போ உச்சநீதிமன்றம் ஸ்பெசிஃபிக்காக உத்தரவு போடணும். மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலம் அரசு பணி பெற்றவர்கள் மீண்டும் பணியில் சேரலாம். இப்படி ஸ்பெசிஃபிக்காக ஆர்டர் பண்ணணும். அதை ஸ்டே பண்ணாலே நீங்கள் போய் ஜாயின் பண்ணலான்ட்டு அர்த்தம் கிடையாது. ஏன்னா நவ் யூ ஆர் நாட் அ கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ். அதனால் இது ஒரு காம்ப்ளிகேஷன். இந்த காம்ப்ளிகேஷனை உருவாக்குனது இந்த கவர்மெண்ட் தான். இதோடு இதை விட்டுவிட்டால் எளிதாக போய்விடும். உச்சநீதிமன்றம் போனால் மீண்டும் பஞ்சாயத்து தொடங்கும். அதிகார போதை, அந்த அதிகாரம் கொடுக்கக்கூடிய போதையினால் தான் திமுக அழிந்தது. இப்போது போதையில் ஆட்டம் போடுபவர்களும் அழிவார்கள். ரைட்டுங்களா? அதனால் இதை பற்றிலாம் கவலை இல்லை. நமது பணியில் நாம் மக்களுக்காக பேசுகிறோம், மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். நாம் நமது விமர்சனங்களை வைத்துத்தான் தீர வேண்டும். தப்புனா தப்பு தான். ஏன் சரினா பாராட்டமே இனிக்குதாப்பா? அதனால் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. நீங்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள், அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களை நோக்கி புகழ் மாலைகளும் வரும், விமர்சன அம்புகளும் வரும். இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். திமுக மிரட்டலுக்கே அஞ்சல, இதுக்கெல்லாம் அஞ்சோமா? அடுத்து எஸ்பி மேனேஜரை மூக்க அழகிரி அவர்களோட மகள் வந்துட்டு போய் கணத்தில் அரைஞ்சாங்க. நேற்று கூட பேசியிருந்தீங்க, அவங்களுக்கு மட்டும் ஒரு சட்டமா, பொதுமக்களுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு பேசியிருந்தீங்க. நேற்று கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு சொந்த ஜாமீனில் வெளியிட்டாங்க சார். இந்த அளவுக்காவது காவல்துறை நடவடிக்கை எடுத்ததே என்று மகிழக்கூடிய நிலைமையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சென்னை மாநகர ஆணையர் திரு அமல்ராஜ் அவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன்.
எல்லோருக்கும் இந்த சலுகையை நீங்கள் அளிப்பீர்களா? நேற்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் ஊழியர்கள் சங்கம், அதிகாரிகள் சங்கம் இருவரும் சேர்ந்து மதிய இடைவேளை ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். நீங்கள் கூப்பிட்டு சம்மன்லாம் பண்ணீங்க, விசாரிச்சிங்க, ஸ்டேஷன்லேயே பெயிலில் விட்றீங்க. ஏன் கோர்ட்டில் போய் பெயிலில் வாங்கட்டுமே? நாங்கள் எல்லாரும் அப்படி தானங்க வாங்குகிறோம். அந்த அளவுக்கு கூட அவங்களுக்குலாம் இடைஞ்சல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சார். அப்போது கை நீட்டாமல் அமைதியாக இருக்கணும். அழகிரி மகன்னா போய் படித்த அரசு அதிகாரியை போய் அறைவீங்க நீங்கள். அப்போ ஜெயிலுக்கு ஒரு வாரத்துக்குன்னு அனுப்பி வைக்கணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் எடுத்து அவங்க கிட்ட இருந்து நல்ல வாக்குமூலம்லாம் வாங்கிட்டாங்களாம். ஸோ கஸ்டடியெல்லாம் தேவையில்லை, ஜாமீனில் விடுறோம் அப்படின்றாங்க. சரி, ரைட்டு. உங்களை கைது பண்ணாங்களே, எதுக்கு கைது பண்ணாங்க? நீங்கள் ஓடி போயிருவீங்களா? ஜேர்னலிஸ்ட் தானே நீங்கள். என்ன எது கைது பண்ணாங்க? நான் ஓடி போயிடுவேனா? எனக்கு இதுதான் பொழப்பு, யூடியூப் சேனல் நடத்துறது. நான் எங்கே ஓடி போகிறேன்? ஏன் மற்றவர்களுக்கு இந்த சலுகையை நீங்கள் காட்டுவதில்லை? அதான் சார், இப்போ நானும் ஒரு பெண்ணுன்ற அடிப்படையில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு நெல்லூர்லேருந்து கைது பண்ணி கூட்டிட்டு வந்து கஸ்டடி எடுக்காமல் காரில் ஒரு மரத்து நிழலில் நிற்க வச்சு. அருண் பொண்டாட்டி தானே உங்களை விசாரிச்சது? துரை ரவிக்குமார் அவர் தான் சொல்கிறேன் சார். ஃபோன் வருது சார், அப்பப்போ எடுத்துட்டு போய் வெளியில் பேசுகிறாரு. ஏன்னா அது என்ன தகவல்னு எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதான். கைது பண்ணட்டுமா வேணாமா அப்படி ரகசியமாக பேசுகிறாங்க. அப்படியே ஒரு அருண் பொண்டாட்டி மாதிரி. என்ன ஊரில் எந்த அதிகாரியும் காசு வாங்கலையா? ஏன் உங்கள் சார் அவரை பற்றி மட்டும் பேசுகிறாரு? வருத்தம். பொண்டாட்டியாடா நீ? நான் கேட்குறேன், துடிக்கிற? அவனை பற்றி பேசினா உனக்கு என்ன வந்துச்சு? என்ன வழக்கோ அதை பற்றி விசாரிச்சுட்டு போகணும் இல்லையா? அப்போ இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எல்லா பொய் வழக்கை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பொய் வழக்குக்கு இன்னும் நீதிமன்றம் போய்கிட்டு இருக்கணும். ஸோ நான் இதை பொது சமூகத்தின் முன்னால் வைத்து விடுகிறேன். நாங்கள் சந்தித்தது எல்லாமே பொய் வழக்குகள். எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றது தெரியும். சிசிடிவி முன்னாடி அறையுது ஒரு பேங்க் ஆஃபீஸரை. அதுதான் விசாரணையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் மேடம் சிசிடிவி கேமரா முன்னாடி போய் அரைஞ்சிருக்கீங்க? சிசிடிவி மேலே ஒரு துணியை போட்டு 2 அப்பு அப்படி இருக்கலாம்ல. ஸோ நான் சமூகத்திடம் விட்டு விடுகிறேன், அவ்வளோதான். இது செல்வம் படைத்தவர்களுக்கு ஒரு சட்டம், செல்வம் இல்லாதவர்கள், செல்வாக்கு இல்லாதவர்களுக்கு ஒரு சட்டம். இதுதான் இன்றைக்கி நாட்டில் நடக்குது. திருப்பி அத்தனை வழக்கில் எங்களை கைது பண்ணி 3 குண்டர் சட்டத்தை போட்டு கொடுமைப்படுத்தினீர்கள். செந்தில் பாலாஜியை கைது செய்ய மாட்டேன்கிறீர்கள், ஏவா வேலுவை கைது செய்ய மாட்டேன்கிறீர்கள்.